வேலூரில் நாய்களை வெட்டி இறைச்சியாக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த புகாரை அடுத்து இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் திருவலம் அடுத்த குகையநல்லூர் பகுதியில் உள்ள மஞ்சுளா நாராயணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான தனியார் இடம் உள்ளது. இந்த இடத்தில் பர்மா பஜாரில் ஹோட்டல் வைத்து நடத்தி வரும் வடிவேல் மற்றும் பிரேமானந்த் உட்பட 3 நபர்கள் தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து வந்து இரவில் வெட்டி இறைச்சியாக்கி வெளியில் விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. அங்கு 50க்கும் மேற்பட்ட நாய்களை கட்டி வைத்திருப்பதால் இரவில் நாய் சத்தம் அதிக அளவில் இருப்பதாகவும் சந்தேகமடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது இரத்தக்கரைகள் இருந்ததாகவும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் அந்த இடத்தை முற்றுகையிட்டு நாய் வளர்ப்பில் ஈடுபட்டவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புகாருக்குள்ளான நாய்களை வளர்த்து வரும் நபரிடம் கேட்டபோது இது ஒரு தொண்டு நிறுவனம் என்றும் அவர் ஒரு விலங்குகள் நல ஆர்வலர் என்றும் தெருவில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து வந்து அதற்கு கருத்தடை சிகிச்சை மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை செய்து திரும்பவும் விட்டுவிடுவதாக கூறியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த திருவலம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி புகாருக்குள்ளான வடிவேல் மற்றும் பிரேமானந்தை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து வேலூர் மாவட்ட கால்நடைத்துறை அதிகாரிகள் மற்றும் திருவலம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுகுறித்து இதுவரை தங்களுக்கு எந்தவித புகாரும் வரவில்லை என்றும் தொண்டு நிறுவனமாகவே இருந்தாலும் நாய்களுக்கு கருத்தடை அல்லது சிகிச்சை அளிக்கும் போது உள்ளாட்சி நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது விதி என்றும் கூறினர். ஆனால் உரிமம் இருப்பதாக சிக்கிய அந்த நபர் கூறியுள்ளார். ஆனால் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இதுகுறித்து கால்நடை பராமரிப்புத்துறை குழுவினர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்ய உள்ளனர். முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பிறகு அறிக்கை பெறப்பட்டு உண்மைத்தன்மையை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதுகுறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கூறுகையில் வருவாய் கோட்டாட்சியர், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் ஆகியோரை நேரில் சென்று ஆய்வு செய்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்கும்படி கூறியுள்ளதாகவும் அறிக்கை பெற்ற பிறகு இதுகுறித்து முழு உண்மைத்தன்மை வெளிவரும் எனவும் தெரிவித்தார். நாய் இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாக அச்சம் எழுந்ததால் பொதுமக்கள் சற்று கலக்கத்தில் உள்ளனர்.